மதுரையில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் 32 வயதான கனி செவிலியராக வேலை செய்து வந்தாள். அழகான முகம், நீண்ட கூந்தல், எப்போதும் அமைதியான புன்னகை. அவளை பார்த்தாலே நோயாளிகளுக்கு நம்பிக்கை வந்துவிடும். குடும்ப பொறுப்புகளுக்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்திருந்தாள் கனி. காதல், திருமணம் போன்ற விஷயங்கள் அவளது மனதில் பல வருடங்களாக இடம்பெறவில்லை. ஒரு மழைக்கால இரவு அவசர சிகிச்சை பிரிவுக்கு 65 வயது முதியவர் ஒருவர் கொண்டு வரப்பட்டார். அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருந்தது. அவருடன் வந்திருந்தவர் அவரது மகன் அருண், 35 வயது. உயரமான தோற்றம், அமைதியான கண்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவரது முகம் முழுவதும் பயம் மட்டுமே இருந்தது. சிஸ்டர், அப்பாவை காப்பாத்திடுவாங்களா என்று கண்ணீர் மல்க கேட்டார். பயப்படாதீங்க, சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க என்று கனி ஆறுதல் கூறினாள். அந்த இரவு முழுவதும் அருண் மருத்துவமனையிலேயே இருந்தார். கனி டியூட்டியில் இருந்த போதெல்லாம் அவனிடம் வந்து, கொஞ்சம் காபி குடிங்க, சாப்பிடாம இருக்காதீங்க என்று அக்கறையுடன் பேசுவாள். அடுத்த நாள் முதியவரின் நிலை சீரானது. அருண் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ரொம்ப நன்றி சிஸ்டர். எதுக்கு நன்றி, இது எங்களோட கடமை. ஆனால் அந்த நாள் முதல் அருணின் மனதில் கனி ஒரு சாதாரண செவிலியராக இல்லை. ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்த தனது தந்தையை பார்க்க தினமும் வந்தபோது அவன் கனியுடன் பேச ஆரம்பித்தான். முதலில் சில நிமிடங்கள், பிறகு அரை மணி நேரம், அதன் பிறகு வாய்ப்பு கிடைத்தாலே இருவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் மருத்துவமனை தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது அருண் கேட்டான், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? கனி சிரித்தாள். இல்ல. ஏன்? வாழ்க்கையில் சில நேரம் பொறுப்புகள் காதலை விட பெரியதாக மாறிவிடும். அந்த பதில் அருணின் மனதை தொட்டது. அன்றிரவு வீட்டிற்கு சென்ற பிறகும் அவன் கனியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அவனது தந்தை டிஸ்சார்ஜ் ஆனார். கிளம்பும் நேரத்தில் அருண் கனியை பார்த்து சொன்னான், இனி உங்களை பார்க்க முடியாதே. செக்கப்புக்கு வருவீங்களே, அப்பாவுக்காக மட்டுமில்ல. கனி அவனை பார்த்தாள். உங்களை பார்க்கவும் வருவேன். அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்த 2 வாரங்களில் அருண் உண்மையிலேயே அடிக்கடி வர ஆரம்பித்தான். சில நேரங்களில் தந்தையின் உடல்நிலை பற்றி கேட்பான். சில நேரங்களில் வெறுமனே கனியுடன் 5 நிமிடம் பேசிவிட்டு செல்வான். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே ஒரு அழகான நெருக்கம் உருவானது. ஒரு நாள் மாலை மருத்துவமனை கேண்டீனில் இருவரும் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தனர். கனி, ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்களை பார்க்காத நாள் எனக்கு ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. கனி அமைதியுடன் இருந்தாள். நான் உங்களை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் கனியின் இதயம் தடுக்கி நின்றது. அவளுக்கும் அருண் மீது அதே உணர்வு இருந்தது. ஆனால் பதில் சொல்ல அவளால் முடியவில்லை. அந்த இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை. அடுத்த நாள் காலை வேலைக்கு வந்த கனி அருணின் வார்த்தைகளை நினைத்து கொண்டே இருந்தாள். அவனுடைய முகம், அவனுடைய புன்னகை, அவனுடைய அக்கறை எல்லாமே அவளது மனதில் சுற்றி கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் அருண் மீண்டும் வந்தான். நேத்து நான் சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்லை. கனி வெட்கத்துடன் சிரித்தாள். என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? உண்மையான பதில். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாகச் சொன்னால், எனக்கும் நீங்க ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வார்த்தை அருணின் முகத்தில்
பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து இருவரின் காதல் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் தொலைபேசி அழைப்புகள், காலை வணக்கம், இரவு நீண்ட உரையாடல்கள், சிறிய சண்டைகள், அதன் பிறகு சமாதானங்கள்.